யூத கோத்திரத்து சிங்கமே மை துதிக்கிறோம். யுத்தத்தில் வல்லவரே மை துதிக்கிறோம். பராக்கிரமம் உள்ள கர்த்தாதி கர்த்தாவே மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அக்கினியாய் அப்பா இந்த இடத்துல கடந்து வரும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஆவியான என் தெய்வமே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆவியானவரே உம்மை நாங்கள் அனல் மூட்டுகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இடத்துல நீர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வானங்கள் திறக்கப்படட்டும், இது ஷக்கினா மகிமை கடந்து வரட்டும். ராஜா அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துகிற ஆவியானவரே, திடப்படுத்துகிற ஆவியானவரே, உற்சாகத்தின் ஆவியானவரே, உணர்வுள்ள ஆவியே, பலனுள்ள ஆவியே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே, ஆண்டவரை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே நன்றியோடு துதிப்போம் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இப்பா இன்று ஆராதனை தேவன் கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தொடக்க முதல் முடிவு வரை தேவ மகிமை உமது தேவ பிரசன்னம் இந்த இடத்துல கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே ஆட்கொண்டு ஒவ்வொருவரையும் அனல் மூட்டி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பு தகப்ப
தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா இரக்கம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம், கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இங்க அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஆவியான என் தெய்வமே, நீரே இந்த இடத்துல மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. தேசங்களுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இஸ்ரவேல் தேசத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே, இந்தியா தேசத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஸ்ரீலங்கா தேசத்துக்காக வருகிறோம் அப்பா. இலங்கையில் உள்ள அப்பா ஸ்தோத்திரம் அந்த பஞ்சத்தை அப்பா ஸ்தோத்திரம் நீங்க கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடத்தில் உள்ள மக்களை நீர் அப்பா மக்களுக்காக மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மனதுருக்கத்தின் தெய்வமே, மனதிருக்கதை அப்பா இரக்கத்தின் தெய்வமே. அப்பா அங்குள்ள மக்களை நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா அவர்களே அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்களை ஏதாவது செய்திருந்தால் நீர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே, ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. இந்த பற்றாக்குறையில் இருந்தப்பா அந்த மக்களுக்கு ஒரு அப்பா உதவி கரத்தை நீட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். உமது உதவி கரம் நீட்டப்படட்டும், அந்த தேசத்தின் மேல் உமது உதவி கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. எல்லா அசுத்தங்களும் வெளியேறட்டும் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, நீர் அந்த தேசத்துக்கு மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ளப்பா அந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம், அங்குள்ள மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. இந்த காரணத்தினால் தகப்பனே அப்பா அந்த மக்கள் மனமடிந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி தகப்பனே, உம்மை நிந்திக்காதபடி ஆண்டவரே உம் பக்கம் திரும்ப கிருபை செய்யும். உம் பக்கம் அப்பா மனம் திரும்ப கிருபை செய்யும் அப்பா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. ஸ்தோத்திரம். உமக்கு சித்தமானவர்கள் அப்பா அந்த இடத்துல ரட்சிக்கப்பட கிருபை செய்யும். ஒரு கூட்ட ஜனத்தை நீ ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உமது எழுப்புதல் அந்த இடத்துல அப்பா ஸ்தோத்திரம் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். முன்மாறி பின்மாறி மழை அப்பா இலங்கை தேசத்தில் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, ஊற்றப்படட்டும் அப்பா. அதிகாரிகள் மேல் அப்பா அதிகாரி உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஆலோசனை கொடுத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த இடத்துல செயல்படுகிற அந்த தேசத்துல செயல்படுகிற வலு சர்ப்பத்தின் ஆவியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே அந்த இடத்தை ஆளுகை செய்யும்படியாய், அந்த தேசத்தை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பிரான்ஸ் தேசத்தை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொருளாதார தேவையை சந்தியும் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா தேசங்களையும் உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உமது எழுப்புதல் எல்லா தேசத்திலும் அப்பா அப்பா ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உமது வருகை சமீபம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. உமது வருகைக்கு எல்லா தேசம் ஆயத்தமாகட்டும் ஆண்டவரே. அப்பா உமது எச்சரிப்பின் சத்தம் ஒவ்வொரு தேசத்திலும் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. உமது வருகை சமீபம் என்று ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு மனம் திரும்பி அப்பா உம் பக்கம் திருமணீர் உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு தேசத்து மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை அறியாதவர்கள் அறிய கிருபை செய்யும். உம்மை அறிந்தவர்கள் அப்பா உம்மில் நிலைத்திருக்க கிருபை செய்யும் தகப்பனே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ராஜா. ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இலங்கை தேசத்துள்ள இயேசுவின் சுவிசேஷ அக்கினி சபைக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அந்த சபையை ஆசீர்வதியும் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. சபைகள் பெருகி அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. மூப்பர்களை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உடன் ஊழியர்களை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் தகப்பனே எல்லைகளை நீர் விரிவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இலங்கை அப்பா ஸ்தோத்திரம். இயேசுவின் சுவிசேஷ அக்கினி சபையினுடைய எல்லைகள் விரிவாகட்டும் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த பிரான்ஸ் தேசத்தில் உள்ள இயேசுவின் சுவிசேஷ அக்கினி சபையில் உள்ள எல்லைகளை விரிவாகட்டும் ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஒவ்வொரு மேலும் தகப்பனே உமது அபிஷேகம் மழை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அன்பு தகப்பனே நீரே பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் உள்ள இயேசுவின் அப்பா, உலகத்தில் உள்ள அப்பா எல்லா அப்பா சபைகளை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. உமது எச்சரிப்பின் சத்தம் ஒவ்வொரு சபையிலும் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. உள்ளதை உள்ளபடி போதிக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. நீரே ஒவ்வொரு சபைகளையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்.
பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நடந்த ஆராதனைகள் அப்பா, நடந்து முடிந்த ஆராதனைகள் எல்லாவற்றையும் உமது பாதத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதித்து பலப்படுத்தும் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வேளையில் தகப்பனே, எங்களுக்கு நீர் கொடுத்த அப்பா 2 போதகர்களை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் தலைமை போதகர் அப்பா உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நல்ல உடல் சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து இம்மட்டும் வழி நடத்தி வருகிற உமது மகா கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இனிமேலும் வழி நடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீரப்பா. அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தியும், குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. இன்னும் பலப்படுத்தும், இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நான் பாஸ்டர் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி அப்பா ஸ்தோத்திரம், உமது சமூகத்துக்கு நீ அழைத்து கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. உடல் சுகத்தை கொடுத்து அப்பா, ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து நீ நடத்தி வருகிற உமது மகா கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் தகப்பனே, ஒரு பரிபூரண சுகத்தை கொடுத்து நீர் அழைத்து வரப்போகிற அந்த நாளுக்காக தகப்பனே நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த மகள் அப்பா இந்த பலிபீடத்தில் ஏறி அப்பா உமக்காக ஊழியம் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த நாள் அப்பா அதி விரைவில் வரப்போவதற்காக நன்றி. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவ சகரிக்மனா தேவல துத்மானிஹாலா. அப்பா நீ அப்படியே செய்ய போவதற்காக நன்றி அப்பா. உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தொடக்கம் முதல் முடிவு வரை உமது தேவ பிரசன்னம், உமது தேவ மகிமை கடந்து வருவதற்காக நன்றி ராஜா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், திடப்படுத்தும், உற்சாகப்படுத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 119 பக்கம் 749, 113 120 வரை. சங்கீதம் 119 பக்கம் 749, 113 120 வரை. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். பொல்லாதவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள். என் தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்ளுவேன். என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல் அகற்றி விடுகிறேன். ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். ஆமென். அப்படியே நாங்கள் எழுந்து நின்று எல்லோரும் ஒரு விசை கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஒரு சொற்ப நேரம் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். யாரும் யாரையும் பார்க்காத வண்ணம் எழுந்து நின்று உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஒரு விஷயம் கண்களை மூடி துதிப்போமா? ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, நீங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆவியானவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவன் ராஜா. நீர் எங்களுக்காக மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்த தேவன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகை செய்கிற ராஜாவை உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த மத்தியில் இந்த வாசம் செய்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, எங்களை மறவாமல் நினைக்கிறபடியாக உமக்கு மனதார நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க அப்பா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ராஜாவே, எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பு தருகிற தேவனே. அப்பா, உடைய உறவுகள் உன்னை கைவிட்டாலும் நீர் எங்களுடைய கரத்தை பிடித்து வழிநடத்துகிற தேவனே. நாங்கள் கண்ணீர் சிந்தும் நேரங்களில்
நன்றி செலுத்துகிறோம். ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, வல்லமை உள்ள தேவனே, பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். பரிகாரியே உம்மை ஆராதிக்கிறோம். மேகஸ்தம்பமே உம்மை ஆராதிக்கிறோம். மேசியாவே உம்மை ஆராதிக்கிறோம். வானபிதாவே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை வழிநடத்துகிற தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். இந்த மத்தியில் உம்முடைய வல்லமை கிடந்து வருவதாக, உம்முடைய பிரசன்னம் கிடந்து வருவதாக உம்மை ஆராதிக்க வந்திருக்கோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கப்பா. நீங்க செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன்.
போதிலும் ராஜா ஆண்டவரே மனிதர்களினாலே கைவிடப்பட்டு ஏன் வாழ்கிறோம் என்ற ஒரு எண்ணத்தோடு ஆண்டவரே அப்பா மரண பள்ளத்திலே நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம் ராஜா. ஆனாலும் நீங்கள் எங்களை கண்டபடியாய் உமக்கு நன்றி ராஜா. எல்லாரும் விட்டு உதறி தள்ளின நேரத்திலும் ஆண்டவரே நீர் என்னுடைய கரத்தை பிடித்தீங்களே ராஜா. உங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உறவுகளினாலே நொறுக்கப்பட்டு ராஜா ஏன் நாங்கள் வாழ்கிறோம் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்ட நேரத்திலும் ராஜா நீர் எங்களை ஆண்டை பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு மறு ஜீவனை கொடுத்து தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. மரண பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்த போதிலும் ராஜா மீண்டும் எங்களுக்கு
மலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஆமென். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் இந்த இடத்துல அசைவாடுகிறபடியாய் நன்றி ராஜா. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, உம்மை உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து ராஜா நாங்கள் ஆராதனை முடிவு நேரத்துக்குள்ளாக கடந்து வருகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க ராஜா. நாங்கள் பாவிகள் ராஜா, ஆனாலும் நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் பெரியவர் ராஜா, உமக்கு முன்பாக எதிர்த்து நிற்பவன் ஒருவரும் இல்லை ராஜா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் நல்லவர் அப்பா. ஆண்டவரே நீர் வாக்கு மாறாத எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறி கொண்டிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை ராஜா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி ராஜா. ஒருவரும் சேரக்கூடாய் ஒளிதனில் வாசம் செய்பவர், உயரமும்
உமது இருவரே கிருபைக்காக பரிசுத்த அப்பா, உம்மை துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தரையும் பரிசுத்தர். உம்மையே துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயர்வும் உன்னதமான மகத்துவமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஜீவனுள்ள நல்ல பிதாவை உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுவோம். இந்த மாலை மணியில் கர்த்தருடைய வல்லமை மத்தியிலே கடந்து வருவதாக அவருடைய பிரசனத்தில் நாங்கள் உணர்ந்து அவருடைய மகளுக்குள் பிரகாசிக்கத்தக்கதாய் அவருக்கு மத்தியில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருந்தபடியா பயப்படாதே, திகையாதே, நானே உத்தவன் ஐயா கர்த்தர் என்று சொன்னவர். நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர், எங்கள் பட்சத்திலே இருக்கிறவர், நம்மாய் இருக்கிறவர். தடைகள் மோதினாலும் புயல் அடித்து வந்தாலும் கர்த்தர் எங்கள் நடுவிலே இருந்து காப்பாற்றும் தேவனாகி இருக்கிறபடியா இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்களித்த தேவனுடைய பிரசன்னத்தில் அவருடைய மகிமை பிரசன்னம் ஆவியானவரை கேட்டுக்கொண்டிருக்கிறவரும் இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் இந்த ஆண்டவர் வாக்களித்தபடி ஆண்டவருடைய வல்லமையின் அபிஷேகத்தினால் ஆண்டவரை எங்கள் வறுமையாய் நாங்கள் இருக்கிறோம். உங்களுடைய பாத்திரத்தில் ஆண்டவரை எங்கள் மேல் நிரப்பும்படியாய், இந்த பாத்திரத்தில் நிரப்பும்படியாய் அக்கினி ஜுவாலையினாலே தேவன் வழி நடத்தத்தக்கதாய் அபிஷேக வல்லமையினாலே நிரப்பப்படத்தக்கதாய் ஆண்டவர் நாட்களே எங்கள் மத்தியிலே உலாவுற தேவன் அபிஷேக வல்லமை நிரப்பும். எல்லோரும் ஜெபிப்போம். அபிஷேக வல்லமை, ஜீவனுள்ள அபிஷேக வல்லமை அக்கினி ஜுவாலையிலே தேவன் ஆலய செய்கிற தேவன் எங்கள் நடுவிலே உலாவுறவரார். அவர் ஒரு நாளும் கைவிடாத தேவன், எங்கள் மத்தியிலே கடந்து செல்கிற தேவன், அற்புதம் செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர். அலைபாகும் கடலிலே நடந்து சென்றாரே, அலை மோதும் படகையவர் அழித்து நிறுத்தினாரே. அலைபாகும் கடலிலே நடந்து சென்றாரே, அலை
இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் துதிப்போமா. அவர் செய்த அற்புதங்களை நினைத்துக் கொள்வோம். அவர் செய்த அதிசயங்களை நினைத்துக் கொள்வோம். அவர் என்றும் மாறாத ஜீவனவா. அவர் என்றும் நம்மை கைவிடாதவரா. இயேசுவின் நன்மை என்றைக்கும் எங்கள் வாழ்விலே என்றென்றைக்கும் நீத்திருக்கத்தக்கதா. என்றென்றைக்கும் கைவிடாதவரையா. எங்கிலும் உங்கள் வாழ்விலே என் ஜீவனுள்ள நாமத்திலே அதிசயங்களை காண வைக்கிறவர், ஆச்சரியமான ஒளியிலே வரவழைக்கிறவர், தேவனுடைய வல்லமையினாலே ஆண்டவரே இப்பொழுது தேவ பிரசன்னத்தினால் ஆண்டவரே நன்மைகளை செய்த தேவனே நன்றி உள்ள நாள் வரையும் கடவுளே பின்பற்றுகிற வழியாய் அவருடைய அன்பு உங்களுக்கு பூரணப்படவும் விடுதலை கொடுக்க ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிருபையும் இரக்கமும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளை ஆராதிக்க நீர் ஏற்படுத்தின நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகவே தேவனே, இந்த நாட்களில் எங்களோடு கூட இருந்து ஆண்டவர் இந்த நாட்களை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் கேட்கப்படுற பிள்ளைகளுக்கும் இருக்கிற பிள்ளைகளுக்கும் தேவன் கிருபையாய் வழி நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். இன்றைய காலகட்டத்தில் நாம் இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை நாங்கள் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தத்தின் நிமித்தம் அநேக பிள்ளைகள் இன்றைக்கு இந்தியா தேசத்திலும் இலங்கை தேசத்திலும் அந்த யுத்தங்களை இருந்து தவிக்கிறவங்களை நாங்கள் பார்க்குறோம். அதை விட அநேக குழந்தைகள், அநேக பெரியோர்கள் இன்றைக்கு அனாதையாக கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலைமை எங்கள் தேசத்தில் நடந்தது. நாங்கள் அந்த அனுபவத்தை தாண்டி வந்திருக்கிறோம். ஆகவே இந்த யுத்தம் உலகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிற யுத்தமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இந்த நாட்களில் 2022 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் இந்த இடத்துல பேசின காரியங்கள் எதிர்க்கு ஞாபகம் இருக்கிறது. அதில் 3 காரியங்கள் நடந்து முடிந்ததை நாங்கள் பார்க்கிறோம். நடக்க போகிற காரியங்கள் தேவன் சொன்னதை நடத்துகிறார். எதென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இது நடக்கும். ஆனால் எங்களுக்கு வைக்கப்பட்ட நித்திய ஜீவன் பரலோகத்திலே உண்டு. ஆகவே நாங்கள் இதற்காக ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி நானும் நீங்களும் இன்றைக்கு நிதானமாக தேவபட்சத்திலே இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென்றீங்க? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் பார்க்கிறோம். இன்றையிலே நடக்கிற காரியத்தில் இன்றைக்கு உலகம் அன்பு தணிந்து போகிறது. இன்றைக்கு உலகத்தில் தேசங்களில் அழிவு பெருகிக் கொண்டிருக்கு. நம்பினவர்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து போகிறது. சரீரங்களில் நோய்களை நம்பிக்கையிட்ட வாழ்க்கை வாழ்கிறோம். இன்றைக்கு நடக்கிற நோய்கள் நிமித்தம் எப்படி இருப்போமோ, செத்துப்படுவோமோ, மரணம் உங்களுக்கு நேரிடுமோ என்று பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் யார் நமக்கு பட்சத்தில் இருக்க முடியும்? யார் எங்களோடு கூட இருப்பார்? நாங்கள் நினைக்கிறோம், என் உறவுகள் என்னோட இருக்குமா, என் மனைவி பக்கத்தில் இருந்தால் எனக்கு எத்தனை ஆறுதல், என் கணவனின் பக்கத்தில் இருந்தால் எத்தனை ஆறுதல், என் பிள்ளைகளின் பக்கத்தில் இருந்தால் எத்தனை ஆறுதல். யாராவது எனக்கு ஒரு ஆறுதலுக்கு யாரும் இருப்பார்களோ, நண்பர்கள் இருக்கிறார்களோ, தனிமையிலே தவித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நோயினால் துடித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாமல் தனிமையில் இருக்கிற தேவ ஜனமே, எனக்கும் உனக்கும் தேவன் ஒரு காரியத்தை சொல்லுவார். இந்த உலகத்தில் யார் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் கூட தேவ ஜனமே, அவர்கள் எல்லாம் மரித்து போற விஷயமும் மறந்து போற விஷயமும் கைவிடப்பட்ட மக்களாகத்தான் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிந்த சகோதரன், நான் பேர் சொல்ல விரும்பல, அவர் நேற்றைய நாளும் பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளத்தில் தனக்கு ஒரு யாராவது எனக்கு பக்கத்தில் இருப்பார்களா, எனக்கு யாராவது ஆறுதல் சொல்லுவார்களா, யாராவது என்னுடைய விஷயத்தை அறிந்து உணர்ந்து எனக்கு ஏதாவது செய்வார்கள் என்று இன்றைக்கு துடிக்கிற காலகட்டத்தில் வாழ்கிறோம். என்னுடைய தாயார் காலமே எடுக்கும் பொழுது அவருடைய பேச்சின் உள்ளத்தை உடைத்தது. ஒவ்வொருவரும் தனிமையில் இருந்து தவிக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் வேதனைப்படுகிறார்கள். ஆனால் நானும் நீங்களும் ஒரு விஷயத்தை அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. எங்கள் பட்சத்தில் யார் இருக்கிறார்? சொல்லுங்க பிள்ளைகள், யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். அப்படி நமக்கு விரோதமாய் யார் இருப்பார்? நம் தேவன் எங்கள் பட்சத்தில் இருப்பாரானால் ஆமென் சொல்லுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல சீக்கிரமா வாசிப்போமா? தேவன் எங்கள் பட்சத்தில் இருந்தால், வேதம் சொல்கிறது தேவன் நம்முடைய பட்சத்தில்
பட்சத்தில் இருந்தால் நமக்கு தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எங்கள் பட்சத்தில் இருப்பாரானால், ஆண்டவர் எங்களோடு இருப்பாரானால் எங்களுக்கு விரோதமாக இந்த மந்திர சூனியங்கள் செய்ய முடியாது, எந்த சதி திட்டமும் நடக்காது. அப்படியானால் நான் இரவு பகலோ இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். சோதனை வந்த பொழுது நான் ஒரு வாலிப பிள்ளையோடு பேசின, ஆண்டவர் அவரை நல்லா பயன்படுத்துகிற நேரம் சோறு வந்த பின்பு அவருடைய வேதனை யார் எனக்காக, யார் இந்த உதவி, யார் என் வாழ்க்கையில் யார் என்னோடு இருப்பார்கள் என்று கலைக்கிற மக்களே, மகனே மகளே, தேவன் சொல்கிறார், உனக்கு விரோதமாக யார் பட்சத்தில் இருக்க முடியும்? ஆண்டவர் உனக்காக இருப்பாரானால், தேவன் உன்னோடு இருப்பாரானால், ஆண்டவர் உன்னோடு இருந்து பேசுவாரானால் இந்த உலகத்தில் ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆகவே தேவஜனமாகிய நாம் எங்களுடைய தேவன் நான் சொல்கிறார், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஆமென் சொல்லுங்க. அப்படியானால் நீங்கள் அவரை எப்படி அணைத்துக் கொள்ள வேண்டும்? ஜெபத்தினாலும் அவருடைய அப்பா அப்பா என்று பிரச்சனை வரும்பொழுது, ஆண்டவரே, தேவனே, கர்த்தாவே, உம்முடைய துணை இன்றி நான் வாழ முடியாது. அவர் சாய்ந்திருந்து நீங்கள் ஒரு தாய் தகப்பனை கேட்கிறது போல நீங்கள் மண்டியிட்டு என் அப்பா, என் அப்பா, என் தேவனே, இயேசுவே, என் தெய்வமே என்று கூப்பிட 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 கொடுப்ப என் தேவன் அருகிலே வந்து உன்னை தட்டி உன்னை ஆராதிக்க தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. நீ அவரை கூப்பிடுவது இல்லை. பிரச்சனை வந்தோட பிரச்சனையை நான் பார்க்கிறோம், வேதனை வந்தோட வேதனைக்குரிய காரியம் பார்க்கிறோம். விரோதி உனக்கு எதிர்த்திருந்தால் விரோதிக்கு ஒரு பகை உண்டாக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆனால் எங்கள் பட்சத்துக்கு தேவனை நாம் மறந்துகிறோம். அவர் எப்பொழுதும் எங்கள் பக்கத்தில் இருக்கட்டும். எங்கள் தேச தேவன் எங்களோடு இருக்கட்டும். அவர் இருந்தால் யார் என்ன நடந்தாலும் அவர் நம்மை கைவிடுவதில்லை. யார் நமது பட்சத்தில் அல்லது யார் நமக்கு ஆதரவாக இருப்பார் என்றுதான் இன்றைக்கு கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவஜனமே, எதிர விசுவாசிக்கு இயேசுவின் பக்கத்தில் இருந்தார். சொல்லுங்க, இயேசு எனக்கு பக்கத்தில் இருந்தார், இந்த உலகத்தில் எந்த வியாதியோ விரோதியோ என்னை பகைக்க முடியாது. நான் உங்களோட தான் பேசுகிறேன். நாம சொல்லுங்க, உற்சாகமாக சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டான். அப்போ 2 பேர் நமக்கு ஆதரவாக இருப்பார். யார் 2 பேர்? அம்மா அப்பா. அப்படியா? யாரு சொல்லுங்க சீக்கிரமா. யாரு 2 பேர் நமக்கு ஆதரவாக இருப்பார்? யாரு? ஒன்று தேவன், ஒன்று சாத்தான். நீங்க தேவனை விட்டால் சாத்தான் வருவான். சாத்தான் நன்மைக்கு ஏதுவாக செய்ய மாட்டான், நன்மை செய்து தீமைக்கு ஏதுவாக எங்களை அணுகிக் கொள்ளுவான். சாத்தானும் நன்மை செய்கிற போல உங்கள் வாழ்க்கையிலே தனக்கு ஒரு இடத்தை கொண்டு போவதற்கு அவனும் இந்த உலகத்திலே உங்களுக்கு உதவி செய்கிற போல வருவான். அவன் பட்சத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையை என்ன செய்வான்? நாசமோசமாக்கி உங்கள் மாம்சத்துரிய ஆசையை நிறைவேற்றி அது திருப்தி உண்டாகத்தக்கதாக இந்த பூமியில் உங்களை நல்லவரை போல வைத்திருப்பான். என் ஆண்டவரோ நித்திய ஜீவனுக்காக உலகத்தில் உபத்திரம் கொண்டு திடங்கொள்ளு, நான் உன்னை கைவிடேன் என்று சொல்லி அவர் எங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர் ஆதரவு, அவங்களுடைய ஆதரவு நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த ஆண்டவர் எங்கள் பட்சத்தில் இருக்குமானால் உங்களுக்கு விரோதமாக எந்த பகையும் வராதவரை கர்த்தர் காத்துக்கொள்வார். ஒருவேளை நீ கர்த்தரை விட்டு உன்னுடைய சோதனையின் பிரச்சனையை மட்டும் நீ கட்டிப்பிடித்தானால் உன் அருகிலே சாத்தான் வந்து உனக்கு ஆலோசனையாக இருப்பான். நீ கர்த்தரை பிடித்துக்கொள். எதிராமல் சொல்லுங்க, அவரை பிடித்துக்கொள், அவர் மேலே பற்றுதலாக இரு. தேவன் நம்மோடு இருப்பாரானால் நித்திய ஜீவனை கொடுப்பார். 2வது, சாத்தான் நம்முடைய உலக ஆசையை பெருக பண்ணி ஆதரித்து இருளான நகரக வாசலுக்குள்ளே நம்மை கொண்டு போயிடுவார். தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் தோல்வி இல்லை. சொல்லுங்க, ஒருவரை பார்த்து சொல்லுங்க, தேவனின் பட்சத்தில் இருந்தால் பயப்படாது. சொல்லுங்க, என்ன பார்க்காதீங்க, சொல்லுங்க, தேவனின் பட்சத்தில் இருந்தால் தோல்வி இல்லை. ஆமென் சொல்லுங்க. தேவன் பட்சத்தில் இருந்தால் தோல்வி இல்லை. எங்கள் வேதத்தில் தெரியும், ஒரு மிக பயபக்தி உள்ள ஒரு பக்தன் யோகு குறித்து நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். அவர் பேசாத நாள் கிடையாது. எனக்கு அதிகமாய் பிடித்த ஒரு பகுதியும் அதிகமாய் நேசிக்கிற ஒரு ஊழியர் தேவ மனுஷன் யோகு வருவர். ஏன் தெரியுமா? துன்பத்தில் பாதையில கடந்து சென்றவன், உத்தமத்தில் உறுதியாக இருந்து தீமையை இது வந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று தீமையை எதிர்த்து நின்று ஆண்டவர் உயர்த்தின ஒரு மனிதன் தான் யோகு. ஆமென் சொல்லுங்க. அந்த யோபு பக்தன் சொல்லுகிறான் பாருங்க. யோபின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுறான், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ண முடியாத அதிசயங்களை அவர் எனக்கு செய்வாராம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறாரா? ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களை செய்வார்.
எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் நமக்கு செய்வார். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆனா யோபுடைய வாழ்க்கையில அந்த நம்பிக்கை பேசுவதற்கு யோபுடைய வரலாற்றின் சரித்திரத்தை பார்த்தால் இவர் இந்த இவ்வளவு தூரம் கஷ்டத்தை, வேதனையை, துன்பத்தை பட்ட மனிதன் விதமாக சொல்லுவார். ஆனால் அவன் உள்ளத்தில் யார் உட்கார்ந்திருக்கிறார்? தேவன் அவளோட இருக்கிறபடியால் அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, கீழ் 11வது வசனத்தில் சொல்லுகிறார், இதோ என்ன சொல்ற, இதோ என்னது பேசுங்க, முதல் சொல்ற இதோ, சத்தமா சொல்லுங்க, இதோ. அது என்ன இருக்கு? என்ன இருக்கு? அவர் இதோ அவ்வளவு வேதனோட இதோ அவர் என் அருகில் போகிறார். கரங்களை அவர் சொல்லுகிறார், இதோ அவர் என் அருகிலே போகிறார். அப்ப உணர்வில அவர் தேவன் என்னோட இருக்கிறார், அவர் உணர்வில அவர் என்னோட வாழ்கிறார் என்று அவர் உணர்வில கர்த்தருடைய மகிமையை காணுகிற தேவ மனுஷனை பார்க்கிறோம். இதோ அவர் என் அருகிலே போகிறார், நான் அவரை காணேன், நான் அவரை காணேன், அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். பாஸ்டர், நான் கண்டேன் ஒரு ஆண்டவர், இது ஒரு பிரச்சனை கடந்து இருந்தது, அதான் உணர்வு. நீ தனிமையில் இருக்கும்போது இயேசுப்பாவை சுத்தி கொண்டே வருவா. நீ வேதனையில் இருக்கும்போது இயேசுப்பாவை அருகிலே இருப்பா. அப்படி கண்ணீர் விடும்போது இயேசுப்பாவை தொடுவா. உன்னுடைய உள்ளத்திலே மனிதர்களை விட்டு உன்னை வேதனைப்படுத்தும் போது இயேசுப்பாவை பக்கத்தில் இருப்பா. நான் அறியேன், ஆனால் காணேன், ஆனால் உணர்வில் அறிகிறேன், என் ஆண்டவர் என் அருகிலே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை புரியுது உங்களுக்கு? தேவன் எங்களை யார் கைவிட்டாலும் ஒன்று சொல்றேன், இந்த உலகத்தில் வாழ்க்கைக்கு என்று ஒரு குடும்பம் தேவை, வாழ்க்கைக்கு ஒரு கணவன் தேவை, வாழ்க்கைக்கு ஒரு புருஷன் தேவை, வாழ்க்கைக்கு ஒரு மனைவி வேணும், வாழ்க்கைக்கு ஒரு புள்ள குடும்பம் பேரும் தேவை. இவர்கள் எல்லாம் அன்பு கூர்ந்து வைத்து பாதுகாத்தாலும் ஒரு நாள் மறித்து போவார்கள். மறித்தேன், இதோ சதா கால உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உன் பட்சத்தில் இருப்பாரானார். மரணவரி என்ற ஒன்றை நடத்தும்படி தேவன் எங்களை வாழ வைப்பார். அவர்களோடு இருக்கிற தெய்வம் சோர்ந்து போகாது. என்ன போராட்டம் என்றாலும் நீ ஆண்டவர் பட்சத்தை இருக்கிற நினைத்துக்கொள். ஏன் உன் பக்கத்தில் அந்த பிரச்சனை வருமானா, நீ எங்கேயோ இடத்துல இயேசுவை விட்டுட்ட, ஏதோ ஒரு பகுதியில் இயேசுவை விட்டு வெளியே போகிற. அப்ப சாத்தான் உன்னை மேற்கொள்ள பார்க்கிறான். நான் ஒரு தம்பியோட பேசினேன், நோய் வந்தா பயப்படாது, உனக்கு உறுதியான ஒரு நம்பிக்கை வேண்டும். நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, மரணம் ஒருவேளை உனக்கு நேரிட்டாலும் உனக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு நாங்கள் பயப்படக்கூடாது. அவர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறோம். இதோ இதோ என்று சொல்லும் பொழுது அவருடைய மகிமை உள்ளத்திலிருந்து போகிறதை ஆவியில உணர்ந்து கொள்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த உணர்வை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம்? எத்தனை பேர் புரியுது அந்த காரியம்? அவன் சொன்னான், காண ஆனால் உணர்வுல உணர்ந்தான், தேவன் என்னோட பட்சத்தில் இருக்கிறார். அந்த உணர்வோடு அவன் வாழ்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி நாம் அறியலாம்? இந்த சபை கூடி வந்திருக்கிறோம் தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உணர்வு அடைய வேண்டும். நீங்கள் வசனத்தை எங்கேயோ இருப்பீங்க, நீங்க அப்படி உட்கார்ந்து இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் வந்து ஆதாமே ஆதாமே எங்கே நீ இருக்கிறான்னு கேட்கும் பொழுது ஆண்டவருக்கு ஆதாம் ஒழித்து இருக்கிறான்னு தெரியாதோ? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உணர்வுடைய செத்து போய்விட்டான். அநேக தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி காதுகள் மந்தமாய்விட்டது. தேவ வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்க்கையை நடத்தும்படி கர்த்தர் உன்னோட உறவாட அவர் கடந்து செல்வதற்கு நீ தேவ வார்த்தையை உணர்வில்லாதவனாக இருக்கிறோம். வார்த்தையை கேட்டு நாம் உணர்வடைய வேண்டும். இந்த உலகத்தில் நீ எதையெல்லாம் நேசிக்கிறீ, எதையெல்லாம் நிலை இல்லை மகனே மகளே, நிலையாக இருக்கிறது என் தேவன் ஒருவர் தான். ஒரு நாளும் கைவிட மாட்டார். சபையில் வந்து வசனத்தை கேட்க நீங்கள் உங்களோட பிரச்சனையை பார்க்கல, பிள்ளைகளை குடும்பம் பிள்ளை கர்த்தர் கொடுத்த காரியம். ஆனால் நீங்கள் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் என்ன செய்றீங்க? கடவுளை பின்னே வைத்து உங்கள் தேவைகளை முன்னே வைக்கிறீர்கள். அது தேவனுக்கு முன்பாக அது மிகவும் வேதனைக்குரிய காரியம். உங்களுக்கு செய்ய நினைத்த அத்தனை கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லி அவரை தேவ ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். அப்பொழுது அவர் சொன்னார், வாக்களித்த நீ தேவ ராஜ்யத்தை தேடாம நீதியை மட்டும் தேடுகிறோம். அவர்கள் பட்சத்தில் இது எல்லாவற்றையும் செய்வார். எப்படி யோபு சொல்றார், இதே பக்தன் யோபு சொல்லுகிறார். கேளுங்க, யோபின் புத்தகம் 42
5ஆம் அதிகாரத்தில் என் காதுகள் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். என் காதுகள் என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. நீங்க வார்த்தையை கேட்க 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 வசனம் உள்ளுக்க போக 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 உன் உள்ளத்திலிருந்து பார்வை அடையத்தக்க கர்த்தருடைய தரிசனமாவார். அல்லேலூயா. உடைய மகிமையை நீ பார்ப்பாய். திரும்பி காதை கர்த்தருக்கு செவியை திறந்து விடும். கண்ணில் தூசி பட்டா என்ன செய்வோம்? கண்ணை உடனே மூடிடுவோம். என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? பக்கண்டையே சொல்லுங்க, பயப்படாதீங்க. மூடிடணும், இருள் வந்துடும். மூக்கில் ஒரு காரியம் வந்து விட சம்படித்துவோம், அங்கே ஸ்டப் ஆகிடும். வாயில் எது பிரச்சனை மூடிடுவோம். காதை மூடல, காதை அதை ஓப்பன்ஷா கேட்கிறவன் கேட்கலாம், போகிறவன் போகலாம், வரலாம். ஆனால் அது ஏன்னு அதுதான் ஆண்டவர் திறந்து விட்டார். இங்கே இருப்பார், நான் உலகம் முழுக்கன்னு போயிட்டு வருவார். நான் உணர்வு அடைவு சொல்கிறேன், சம்பந்தப்பட்ட தம்பிக்கு சொல்கிறேன். இந்த உலகத்தின் நியூஸ் எல்லாம் அவர் சொல்லுவார். எனக்கும் தேவைப்படும் நல்ல விஷயம். ஆனால் பைபிளை கேட்டால் தெரியாதுன்றார். எவ்வளோ வேதனை தெரியுமா? பைபிள் வாசித்தா தெரியாது, வேதத்தை இது இருக்கா தெரியாது, ஆனால் நியூஸ் எல்லாம் தெரியும். காது திறந்து ஓப்பன் மிஷா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அடைக்கப்பட்டிருக்கு. இந்த வேத சத்தியத்தை கேட்காதவனுக்கு உங்களுடைய காது அடைக்கப்படுமானால் உங்களுடைய காதை திறக்க வேண்டும். செவிகளை கற்ற திறக்கிறவர் ஆண்டவர் சொல்றார், காது உள்ளவன். யோபு என்ன சொல்றான்? 42:5 அல்லேலூயா. அப்படியானா நாங்கள் கேட்க வேண்டும், வசனத்தை கேட்க வேண்டும். கேட்க கேட்க என்ன நடக்கும் சொல்லுங்க? என்ன செய்வோம்? நம்முடைய மனக்கண்களால ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அவன் துணிகரமா ஒரு காரியம் சொன்னான். 19ஆம் அதிகாரம் 15-16 சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாட்களில் பூமியில் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். தேடுறீங்களா பைபிள? யோபின் புத்தகம் 19:25-26. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென் சொல்லுங்க. அதுக்கு அவர் சொல்லுகிறான் பாருங்க, தன் மாம்சத்தையும் தன் மேல் தோலையும் ஒப்பிட்டு சொல்லுறான். கீழ்வசனம், இந்த என் தோல் முதலானவை, இந்த தோல் முழுவதும் அழுகி போயிடும். நான் என் மாம்சத்தில் இருந்து, சொல்லுங்க என்னது? மாம்சத்தில் இருந்து கரங்களை கட்டி. அல்லேலூயா. இந்த மாம்சத்தில் இருந்து தேவன் உணர்வு அடையத்தக்கதா அப்படி அபிஷேகம் இறங்கும் பொழுது, அவருடைய வசனம் நமக்கு இறங்கும் பொழுது, இந்த மாம்சத்தில் இருந்து நான் தேவனை அறிவு என்று சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் பட்சத்தில் உலாவுற தேவனாய் இருக்கிறார். அவங்களோட உலாவுற தேவன். நீ இன்று முதல் நீ அறிய வேண்டிய விஷயம், என்றும் அறிந்த ஒரு விஷயம். இன்றைக்கு நாம் பல தடவை நாங்கள் பேசியிருக்கிறோம், எத்தனை முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நான் பாஸ்டர் பேசியிருக்கிறேன், நான் பேசியிருக்கிறோம், எவ்வளோ பேசியிருக்கிறோம். செய்தியெல்லாம் கேட்குறீங்க. ஆனால் துன்பம் வரும்போது மறந்து விடுவதாய். தேவன் பட்சத்தில் இருக்கிறான், நீங்க மறக்கிறீங்களே. தேவன் என்னோட உலாவுறார் என்பதற்கு அடையாளம் இல்லை. நீ தேவனோட எத்தனை மனிதனை ஜெபிக்கிறாய், எத்தனை நேரம் தேவனோட தியானிக்கிறாய், எத்தனை நேரம் தேவனோட பேசுகிறாய், எத்தனை நேரம் தேவனோட கொஞ்சுகிறாய், எத்தனை நேரம் இயேசு ஆசீர்வாத பார்க்கிறாய், எத்தனை நேரம் ஆண்டவர் உன் இதயத்தில் வந்து ரசிக்கிறாய். நீ கொஞ்சி உலாவுற வாழ்க்கை எது? நீ ஆண்டவர் உன்னோட ஆசையாய் உலாவ, நேசமாய் பழக, அன்போடு உறவாட அவர் துடித்துக் கொண்டிருக்க நேரம் அவர் உன் பட்சத்தில் இருந்து உனக்கு தெரியாமல் உலாகிறதை நீ அறிவாயோ? அந்த ஆண்டவருடைய அன்பு பூரணமாய் இருக்க வேண்டும் தேவஜனமே. அவைதான் தேவஜனமே, நாம் வாழும் இந்த உலக வாழ்க்கையில என்ன தேவை தெரியுமா? நமக்கு ஒரு வாழ்க்கையில் மறுரூபம். நாங்கள் பரலோகம் போவதற்கு நான் ஆண்டவர் வரும்பொழுது இந்த சரீரம் இழந்து போய் அடுத்த மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு, சொல்லுங்க, பரலோகத்துக்கு
எத்தனை பேர் தூங்குறீங்க? நாங்கள் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து 2வது வருகையில மர்வமாக்கப்பட்டு எங்கே போகிறோம்? நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்களே, அதில் புரியலையா நான் பேசுறது? எங்கே போகிறோம்? ஆனால் பிரச்சனை சொல்லுங்க, கரங்களை காட்டி சொல்லுங்க. நீங்கள் ஏன் இப்படி சாகுறீங்க? நாங்கள் மரணத்தை ஜெயம் எடுத்தோம். ஆமன்னு சொல்லுங்க. மரித்தாலும் பிழைப்போம். நான் மரித்தாலும் தேவரோட வாழுகிறோம். மரணம் உங்களை ஒன்றும் செய்யாது. மரித்தாலும் நான் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் ஒரு மர்வம் வேண்டும். அதனால் நான் அழகாக பவுல் சொல்லுகிறான் ரோமர்ல 2ஆம் அதிகாரம் 12:2 சொல்லுகிறான், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம, நீங்க இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாம, இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போகாம, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்க இந்த நான் ஒரு இடத்துக்கு போனேன், நான் சொல்ல முடியாது. இந்த உலகத்தோடு வாழ்ந்து கொண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்கள் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகத்தில் நான் சொல்றேன், இந்த சபையில் இருக்கிற பாக்கியவான்கள். காரணம் வேண்டாம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நமக்கு வேண்டாம். இந்த பிரபஞ்சத்தை ஜெயமெடுக்கும்படியாத்தான் மகா பெரிய தேவன் பிரபு எங்களை மீட்டெடுத்தார். இந்த பிசாசின் தந்திரத்தை உடைக்கும்படியாய் இன்றைக்கு பிரபஞ்சத்தின் வேஷம் இன்னும் எங்களுக்குள்ள இருக்கா? இன்னும் உலகத்துக்கு ஒரு வாழ்க்கை, இயேசுக்கு ஒரு வாழ்க்கை, உலகத்துக்கு ஒரு மாதிரி, தேவனுக்கு ஒரு மாதிரி வாழ்ற வாழ்க்கை இருக்கா? இந்த பிரபஞ்சத்துக்கு வேஷம் பசியினி தெரியாமல் தேவனுடைய நன்மையும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதா உங்கள் மனம் உங்கள் மனம் சொல்லுங்க, என் மனம் சொல்லுங்க, என் மனம் புதிதாக. அப்ப முதல் மனம் புதிதாக வேண்டும். இந்த மருத்துவம் உலகத்தில் சரியா இருந்தால் தான் இயேசுடைய வருகைக்கு அடுத்த மருத்துவத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த மருத்துவம் எங்களுக்கு தேவை. இந்த உலகத்தில் வேஷம் தரிக்கிற காரியத்தை விட்டு தேவனுடைய சித்தம் என்னவென்று பகுத்தறிந்து இந்த உலகத்தில் ஒரு மருத்துவம் வேண்டும். இந்த உலகத்தில் எங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். எங்களை காணுறவர்கள் இயேசுவின் சரிசனத்தில் எங்களை காலைக்கு முகத்திலே தேவ பிரசனத்தை காண வேண்டும். எங்களை காணும்போது பயப்பட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தேவ பிள்ளைகள் என்று அடையாளப்படுவதாக நாங்கள் மருவமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியில ஒரு மருவம் நமக்கு தேவைப்படுது. ஆமென்னு சொல்லுங்க. சொல்லுங்க, அந்த மருவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஒரு பார்த்து சொல்லுங்க, பைபிளா சொல்லுங்க, இயேசு உங்களோட இருக்கிறார். நீங்க என்ன வித்தியாசமா பார்க்க சொல்லுங்க, என்னோட ஆண்டவர் இருக்கிறார். நான் அந்த மருவத்தை கண்டு ஆனால் நான் அசைக்கப்படுவது. போன வாரம் என்ன மெசேஜ் கேட்டோம்? நாங்கள் அசைக்க. ஆமே, எத்தனை சந்தோஷம் இருக்கிறீங்க. நாங்கள் மருவம், இந்த உலகத்தில் ஒரு மருவம் வேணும். பின்பு நாங்கள் தினம் எப்படி மர்வமாக கடந்து செல்ல வேண்டும், எப்படி கடந்து செல்ல வேண்டும், எப்படி இந்த மர்வமாக நான் கடந்து செல்ல வேண்டும். கண்ணாடியில் என் முகத்தை பார்க்கும் பொழுது சரி, உங்களை பார்த்து என்ன ஒரு ஆளை சொல்லுவீங்களா? உங்களை முகத்தை போய் கண்ணாடாவாக இருக்கு, வேறு யாரையும் திட்டுவீங்களா? யாரை பார்ப்பீங்க? அப்போ உடனே வேறு யோசனை வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து என்னெல்லாம் வந்துடும் கண்ணாடியில். சிலர் நினைச்ச தைல பிடுங்கி ஒழிக்கும், அப்புறம் மூண்டு போயிடும் மாத்திரை. இங்க பாருங்க, மர்வத்தின் மறுரூபமாக வேண்டால் 2 குழந்தையர் 3ஆம் அதிகாரம் 2 குழந்தையர் 3ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக
தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மகிமை அடைந்து மறுரூப பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியினாலே நாங்கள் நிரப்பப்பட்டு ஆவியினாலே மறுரூபமாக்கப்படும். நாம் என்ன சொல்லி கரங்களை கட்டி தேவன் என்று சொல்லி மறுரூபம் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் காணப்பட வேண்டும். இன்று மறுவாக்கப்பட்ட நாம் தேவன் அவர் பட்சத்தில் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? தேவன் பட்சத்தில் இருக்க என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டும்? பட்சத்தில் இருந்தால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பரவாயில்லை, நாங்கள் ஆண்டோட்ட பிள்ளை கேள்வி இருக்கிற பரவாயில்லை, கேட்டுக்கொடுக்கிற பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும். என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யலாம்? யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. மேலும் பக்கம் 315, மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். மன்னிச்சு விடுங்க, 3:14 வாசிங்க. 3:14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் நான் எடுத்த வருஷம் பேர் யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வருஷத்தை இப்போ நான் அந்த காலம் வாசிக்கிறேன். உங்கள் இருதயங்களை சுத்தப்படுத்தி உங்கள் உள்ளங்களை நீங்கள் தேவனுக்கு வைராக்கியம் உள்ளவளாக இருக்கும்படி தேவன் அப்படி சொல்கிறத நாங்கள் பார்க்கணும். நீங்கள் 14 வாசிங்க. நீங்கள் 3:14 வாசிங்க. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி 3:14 உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பச்சாபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இதுல காரியம் என்னன்னு சொன்ன இதயங்கள்ல எப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் உள்ளங்களிலே இவ்விதமான காரியங்கள் அனுதினம் ஒரு மனிதர்களுக்குள்ள இயங்கி இருக்கும் பொழுது செயல்படும் பொழுது என்ன நடக்கும்? கர்த்தர் எங்கள் அருகிலே என்ன சொல்லுங்க, அருகிலே இருக்க மாட்டார். அப்ப இந்த வாழ்க்கையில மனிதனுக்குள்ள எப்பொழுதும் செயல்படுகிற காரியம் நமக்குள்ள வராதபடி எப்படி இருக்க வேண்டும்? இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாத தேவ ஞானத்தோடு இருந்து தேவன அருகில இருந்து அவரை பற்றி பிடிக்கும் பொழுதுதான் எங்கள் வாழ்க்கையில தேவன் நம்மோடு இருக்கிற மாத்திரமல்ல, நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அது என்ன செய்ய வேண்டும்? 4:8 வாசிங்க. என்ன செய்ய வேண்டும்? 4:8 தேவனிடத்தில் சேருங்கள். அப்ப என்ன செய்ய வேண்டும்? நீங்க தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தா நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டும்? அப்ப நாங்கள் தேவனை சேர வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஆக்களை பிடிச்சு கமிஷன் கொடுத்து லஞ்சம் கொடுத்து சேரலாம். அப்படி சேர எத்தனை சேர்ந்துருக்கு? என்னென்னு சேர முடியும்?
நீங்க அவருக்கு உண்மையும் முத்தமனா நடந்து முன்னே வாசித்த காரியங்கள் இல்லாம இருந்து இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்தை வசனித்து தேவ வார்த்தையோட நீங்க இடவற்றிருக்கும் பொழுது அவர் உங்களோட அப்படியே சேர்ந்துருவார். அல்லேலூயா. நீங்க இதை பத்தி வச்சு போட்டு நீ எல்லாரும் கூப்பிடுவாங்க, எல்லாரும் தங்க மதத்தில் கூப்பிடுவாங்க. ஆனா இந்த வார்த்தையின்படி கூப்பிடுவானார். சரிம்மா, சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும், தங்களுடைய காரியத்தின் நிமித்தம் தாங்கள் ஏதோ காரியம் செய்கிறோம் வேதத்தை விட்டுட்டு அவரை சொல்லுவார், உங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது. இல்லை பாஸ்டர், எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு என்னை பற்றி தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அவர் வேதத்தை சொல்லாயிடும், கர்த்தருக்கு தெரியும், ஒரு நம்பிக்கை எவிக்கிட்டு கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று ஆண்டவருக்கு தெரியும் பாஸ்டர் என்ன குறித்து இலகுவா சொல்லிடணும். ஆனால் இதன்படி நடக்காம தங்களுக்கு ஏற்றபடி கர்த்தரை லஞ்சம் கொடுத்து இழுக்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் எப்படி சேர வேண்டும்? இரவும் பகலும் வேதத்தை வாசித்து நீங்கள் அவர் பட்சத்தில் இருந்து அவர் அருகிலே நெருங்கி நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை அப்பா அப்பான்னு கூப்பிடும் பொழுது அவர் உங்களை அருகிலே வருவார். தொடர்ந்து வாசிங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக. என்ன செய்யணும்? இதுக்காக என்ன செய்யணும்? இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அப்ப இருமனம் உள்ளவர்களே, இந்த பிரபஞ்சத்தில் வஸ்தம் தரித்து வாழுகிறவர்களே, இருமனம் இல்லாமல் தேவன் பட்சத்திலிருந்து கர்த்தரை மட்டும் நீங்கள் பிடிப்பீர்களானால் இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் பட்சத்தில் அவர்கள் வாழ்க்கையை எல்லாவற்றையும் செய்து முடிக்க சர்வ வல்ல தேவனாய் இருக்கிறார். தேவன் என்னோட அதுதான் தாவீது சொல்றான். போன வாரம் நான் எடுத்த செய்தியில தாவீது என்ன சொல்லுகிறான்? சங்கீதம் 16:8 என்ன சொன்னான்? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பே வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. எங்க வச்சிருக்கிறானா? இந்த வலது பக்கம் என்ற விஷயத்தை நான் பிறகு வர்றேன். வாசிங்க இந்த வசனத்தை. வலது பட்சத்தினால் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாரத்தில் இருக்கிறபடியால். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அசைக்கப்படுவதில்லை. எங்கள் வலது பக்கத்தில் தேவன் நாங்கள் வைத்திருப்போம். ஏன் வலது பக்கத்தில் இருக்கிற அசைக்கப்படுவது தாவீது சொல்லுகிறான்? சங்கீதம் 30ஆம் அதிகாரம் நான் காரியத்துக்கு வரப்போகிறேன் சீக்கிரமா. 30ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க சீக்கிரமா. காலமும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால். 6 நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று. என்னது? நல்லா சொல்லுங்க. என்ன சொன்னாரு? இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு கொடுங்க. திரும்ப வாசிங்க. நான் ஒரு காலம் என் வாழ்விலே சொன்ன, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்ன தாவீது 7வது வருஷத்துல இப்படி சொல்லுகிறான் பாருங்க. கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீ என் பருவத்தில் திடமாய் நிற்க பண்ணினீர். என்ன நடந்தது? அப்ப என்ன நடந்திருக்கு? அசைக்கப்படுவதில்லை என்றவா அங்கு ஒரு காரியம் நடக்குது. சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவருடைய பட்சம் பாராம அவர் முகம் மறைக்கப்பட்ட பொழுது நெருக்கங்கள் வருவதை நான் பார்க்கிறோம்.
இந்த வாழ்க்கையில் நடக்குதா இல்லையா நம்மளோட வாழ்வில்? நாம் தைரியமாக ஆண்டவர் உடனே ஞாபகம் எடுத்தோடனே உடனே நாங்கள் ஆண்டவர் பிரசன்னம் வந்தோடனே ஆண்டவர்களை நடத்த நாங்கள் சொல்லுவோம், கர்த்தர் எங்கள் மேல் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆனால் துன்பம், துயரம், பாடுகள் நிரந்தர பொழுது என்ன செய்கிறோம்? தேவன் அப்பொழுது என்னை விட்டு விலகிற பொழுது, அவர் விலகிற மாதிரி பார்க்கும் பொழுது அங்கே கலக்கம் உண்டாகிறத நாம் பார்க்குறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டோடைய சமூகத்தில் தேவஜனமே என்ற நாளும் தேவனுடைய நம்பிக்கையோட வாழ்க்கையோட ஜெப ஜீவியத்தோட நீங்கள் இருக்கணும். கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இயேசு எனக்கு போதுமானவர் சொல்ல வேண்டும். எத்தனை புரியுது? ஏன் வாழ்க்கையில் நீங்கள் நன்றா புரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கையில் மனிதனுக்கு எப்பொழுது இயல்பாக நடக்கிற ஒரு காரியம். மனிதனுக்கு சோர்வு வந்தோட, பிரச்சனை வந்தோட நம்ம ஜெபிக்கிறத விட்டுருவோம், துதிக்கிறத விட்டுருவோம், ஆண்டோட வசனம் தியானிக்க மாட்டோம். பிரச்சனை கூடின பொழுது தேவ முகத்தை நாங்கள் மறந்து விடுவோம். அதுக்கு முன்னே என்ன சொன்னோம்? ஆவியில நிறைஞ்சு பாடுற பொழுது என்ன சொல்லுவோம்? நான் அசைக்க தேவ பட்சத்தில் எப்பொழுதும் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஏன் இப்படி கலங்கி போனால்? அப்படியா நமக்கு விரோதியா நிற்பவன் யார்? அந்த நேரம் ஒரு விரோதி நமக்கு வந்துவிட்டார். யார் அந்த விரோதி? யார் அந்த விரோதி? நீ தூங்குறீங்களா? யார் அந்த விரோதி? என்ன கஷ்டப்படுறீங்க? ரெண்டு பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அவரை விட்டு விலகும்போது, ஜெபத்தில் விட்டு விலகும்போது, துதியிலிருந்து விலகும்பொழுது, அவருடைய வேதத்திலிருந்து விலகும்போது, பிரச்சனைகள் வரும்பொழுது, பிரச்சனையை தூக்கி தலையில் வைக்கும் பொழுது, உங்களோட பிரச்சனைக்கு விரோதியாய் தூண்டிவிட யார் வருவான்? இங்கே ஒரு சம்பவத்தை நான் காட்டி ஜெபிக்க நான் விரும்புகிறேன். இந்த காரியத்தில் நீங்கள் கவனிப்பாருங்க. நான் பல தடவை இந்த காரியத்தை தியானித்திருக்கிறேன். இருந்தாலும் இந்த இடத்துல நாங்கள் பார்ப்போம். இங்கே ஒரு ஆசாரியனாய யோசுவா காண்பிக்கப்படுவது. ஆசாரியனான யோசுவா ஒரு பிள்ளைகளை குறித்து கேட்டான். இந்த யோசுவா தேவனுடைய ஆசாரிய வம்சத்தில் பிறந்தவர், ஆசாரிய சந்ததியில் உருவாக்கப்பட்டவர். தேவனுடைய சன்னிதானத்தில் ஆண்டவருக்கு என்று பிரசித்தம் பண்ணி ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் ஆராதனை செய்யும்படியாக ஆசாரியராக தெரிவு செய்யப்பட்ட பிரதான ஆசாரியர். இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை நான் ஆசிக்க சகரியாவின் புத்தகம் 3:1. சீக்கிரமா சகரியாவின் புத்தகம் 3:1. பக்கம் 1093. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில். யாரு? யார் அவன்? பிரதான ஆசாரியன். தேவன் சந்ததியாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதன். கடவுள் தனக்கென்று தெரிந்தெடுத்த ஆசாரிய குடும்பம். ஆரோடு சந்ததியிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஆசாரிய குடும்பம். அவன் ஆண்டவருடைய வாழ்க்கை கண்டு அர்ப்பணித்தவன். இங்கு பார்க்கிறோம் யார் பக்கத்தில்? சாத்தான் நிற்கிறான். சாத்தான் அவனுக்கு விரோதமாய் வலது பக்கத்தில் நிற்கிறான். இன்றைக்கு தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஆசாரியன், கடவுளுக்கு தியாகம் பண்ணப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ண மனிதனுக்கு முன்பு ஏதோ ஒரு சிறிய காரியத்தில் சாத்தான் நிற்பானால் உன்னுடைய வாழ்க்கையில சற்று சிந்தித்துப்பார். பிரதான ஆசாரியன் யோசுவாவுக்கு துரோகம் செய்ய சாத்தான் வலது பக்கத்தில் நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோசுவா யார் என்று திரும்ப கேட்கு. யோசுவா யாரு? யாரு? தேவனால இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு ஆசாரியாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆசாரி வம்சத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவன். வழியா நாங்க புரிஞ்சு கொள்ளுங்க. வேதத்தில் எத்தனை யோசுவா இருக்கு? எத்தனை யோசுவா? டெல்லி சொல்லுங்க. எத்தனை யோசுவா? 2 யோசுவா. இதை சொன்னோடய அங்கே கொண்டு சொல்றீங்க. 4 யோசுவா இருக்கு. ஏன் இதை சொல்றோம்னா, சில ஊழியக்காரர்கள் தேவ மனிதர் கூட இந்த யோசுவாவை தவறான பாதையில் ஒரு யோசுவா வச்சு அந்த யோசுவா இந்த யோசுவான்னு சொல்றாங்க. 4 யோசுவா இருக்கு. பிரசங்கம் பண்ற நீங்க நிதானித்துக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14 பெத்தேஸ்மீல் ஊராகிய யோசுவா ஒருவன் இருக்கிறான்.
அவன் தேவனுடைய ஊழியங்களை செய்வதற்கு உதவியாக இருந்தவன். இரண்டாவது, பட்டணத்தில் தலைவனான யோசுவா 2 ராஜாக்கள் புத்தகம் 23:8 இங்கே பட்டணத்துக்கு ஒரு ராஜா, ஒரு தலைவனாக நியமிக்கப்பட்ட ஒரு யோசுவா இருக்கிறான். இஸ்ரவேல் கோத்திரருக்கு தலைவனாக மோசேக்கு பின் அபிஷேகம் பண்ணப்பட்ட யோசுவா என்ற இன்னொரு தேவ மனிதர் இருக்கிறார். இந்த யோசுவா தான் அநேகர் அறிந்திருக்கிற யோசுவாவை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த யோசுவா மோசேயோட கூட இருந்தவன். இப்பொழுது நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற யோசுவா பிரதான ஆசாரியன். இப்ப 4 யோசுவா நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சரி, இந்த பிரதான ஆசாரியருக்கு விரோதமாய் வலது பக்கத்தில் அங்கே பார்க்கிறோம், எதற்காக அங்கே பார்க்கிற காரியத்தில் நினைக்க வேண்டும், எதற்காக சாத்தான் நின்றான், ஏன் இப்படி நின்றான், இந்த வலது பக்கத்துக்கு என்ன காரியம் இருக்கு? இந்த வலது பக்கம் தான் சங்கீதம் 109:32 சொல்கிறது, ஆத்துமா ரட்சிப்புக்கு கர்த்தர் வலது பக்கத்தில் நின்றார். அவ ஆத்துமாவை பலப்படுத்துற ஒரு பக்கம் வலது பக்கம். 2 கல்லறை குறித்து நீங்கள் லூக்கா 23:33 பார்க்கும்போது 2 கல்லர்கள் இருந்தார். ஒரு கல்லன் வலது பக்கத்தில் இருக்கிற கல்லன் வந்து இயேசுவை கேள்வி கேட்டான், நீ கடவுளானா இறங்கி வா. இடது பக்க கல்லன், ஆண்டவரை நீ போற இடத்தை நினைத்தரும். இந்த வலது பக்கம் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த வலது பக்கத்தை பிசாசு ஒவ்வொருவரை பிடித்துக் கொள்கிறான் ஆவிக்குரிய வாழ்க்கையில. இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையிலையும் வலது பக்கத்திலே வந்து சாத்தான் நின்றான். காரணம் என்ன? பரிசுத்தவான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், தேவனால் மீட்கப்பட்டவன், தேவனுக்கு அர்ப்பணித்தவன். எதற்காக சாத்தான் அவர் வலது பக்கத்திலே அவன் பக்கத்தில் நின்றான்? எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். தேவனுடைய ஜனமே, நாம் கடவுளுக்கு முன்பாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நாங்கள் ஒருவேளை ஒரு காரியங்கள் நடக்கும் பொழுது, மனிதனுக்கு விரோதமாய் மனிதர் ஒரு காரியம் செய்யும் பொழுது, மனிதனுக்கு விரோதமாய் மனிதர் ஒரு காரியங்களை மேற்கொள்ளும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் போய் மன்னிப்பு கேட்டு ஒருவரிடத்துல போய் நாம் என்ன செய்கிறோம்? அதுக்காக நாங்கள் ஒரு காரியத்தை மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம். ஆனா இன்றைக்கு நான் இதை குறித்து என்ன பார்க்கும் பொழுது நான் ஒரு விஷயம் சொல்றேன். சாத்தான் வலது பக்கத்தில் நிற்கிறான் என்பதை ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள ஒரு சரி. ஏன் சாத்தான் வலது பக்கத்தில் நிற்கிறான்? சகரியா 3:4 சீக்கிரமா வாசிங்க. ஏன் நின்றான்? அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். இன்றைக்கு பாருங்கள், அந்த இடத்திலே அந்த காரியத்தை வலது பக்கத்தில் சாத்தான் வந்து நிற்க உரிமையார் என்றால், அன்றைக்கு வஸ்திரம் தரிக்கப்பட்டவர் வெள்ளை ஆடை அணிந்திருக்க வேண்டும், சுத்தமாக அணிந்திருக்க வேண்டும். ஆசாரிப்பு கூடாது கடந்து சொல்லும் பொழுது 500 மீட்டர் கடக்கும் பொழுது மோதக கொத்துக்கள் மாலைகள் வச்சிருக்க வேண்டும். அவரை சுற்றி சங்கிலிகள் போட்டிருக்கு, அவரை குத்தி மணி ஓசை குட்டப்பட்டிருக்கு. அவர் நடந்து போகும்பொழுது வெள்ளை வஸ்திரத்தில் மகிமை பிரகாசிக்கத்தக்கதால் அவர் வஸ்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த வஸ்திரத்தில் ஒரு அழுக்கு தன்மை இருந்ததுனால சாத்தான் அங்கே என்ன செய்வான்? யோசுவாவுக்கு முன்பே நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரசங்கியின் புத்தகத்தில் 9:8 பார்க்கிறோம், உன் வஸ்திரத்தில் எப்பொழுதும் வெள்ளையாகவும் உன் தலையில எண்ணெய் குறைவதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படி தேவஜனமே, வெள்ளை என்றால் பரிசுத்தம், எண்ணெய் என்றால் அபிஷேகம். உன் வாழ்க்கையில பரிசுத்த குறை உண்டானால், உன் வாழ்க்கையில தேவனுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாவிட்டால், உன் வாழ்க்கையில பரிசுத்த தேவனுக்கு இடம் கொடுக்காம, உன் பரிசுத்த ஆண்டவருக்கு உண்மை இல்லாமல் இருந்தால், நீ பரிசுத்தத்தை குறைபடும் பொழுது சாத்தான் வலது பக்கத்தில் பிடிச்சிருவான். ஏன்னா அங்கதான் ஆத்மாவுக்கு ரட்சிப்பு உண்டாகிற பக்கம். ஒருவேளை உன் பிரச்சனைக்கு காரணமா இருப்பதற்கு வலது பக்கத்தில் சாத்தான் நிற்பதற்கு இருந்தால், எங்கேயோ பரிசுத்த குறைச்சலை உண்டு பண்ணுகிறாய். உன் பரிசுத்த வாழ்க்கையில குறைவு காணப்படுகிறாய். சாத்தான் அருகிலே வந்து உனக்கு ஆலோசனை கொடுக்கிறான். என்னை அபிஷேகம் எப்படி தேவ பிள்ளைகள் வேதத்தை வாசித்து வாசித்து கர்த்தர் உன்னோட உலகிறார் என்ற அன்பை பெற்றுக்கொள்ள நீ அபிஷேகத்தை நிறைக்கப்பட வேண்டும், ஆவியினால நிறைக்கப்பட வேண்டும், அக்கறை உடம்புல பிரகாசிக்க வேண்டும். அப்படி கர்த்தர் உன் பக்கத்திலே இருப்பார். பிரச்சனை உன் உள்ளத்திலே வரும். இந்த ரெண்டையும் இழந்து போகிறவரை வலது பக்கத்தில் சாத்தான் பிடித்தார்.
ஆகவே இந்த 2 காரியம் எப்பொழுது பிறகுபடக்கூடாது. அவ்வளவுதான் நீதி வெளிச்சம் உண்டாகும். ஆமென்னு சொல்லுங்க. இவைகளை குறைவில்லாம நீதி வெளிப்பட வேண்டும். நீதி என்றால் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதியை நிறைவேற்றி இந்த உலகத்தில் வந்தவர். நீதி விளங்குவோர். வெளிப்படுத்தல் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். சுத்தமும் பிரகாசமுள்ள வெள்ளிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி, சுத்தமும் பிரகாசமுள்ள வெள்ளிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த வெள்ளிய வஸ்திரம் பரிசுத்தவனுடைய நீதிகளே, பரிசுத்தவனுடைய நீதிகளே. அது ஆணவ பொண்ணாக இருந்தார். மகிமையின் ராஜா நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். ஆண்டோடைய பிரச்சனை நமக்குள்ள இருக்கிறது. ஆகவே தேவஜனமே, ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம், தேவனுக்கு சரியாக வாழ்வோம், அவருடைய வாழ்க்கைக்கு உறுதி அளிப்போம். கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருப்பார். அவர் நமக்காக யாவை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அவர் யாவை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நாம் அடிக்கடி சொல்லுற காரியத்தை கவனம் கேளுங்க. காதுள்ளவன், நான் சொன்னேன் முதல், நமக்கு விரோதமாக நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் லோயரை பிடிக்கலாம், அசோசியேட் பிடிக்கலாம், சோஷியலை பிடிக்கலாம், வேரியில் அறிவிக்கலாம், போலீஸில் அறிவிக்கலாம், கோர்ட்ஸில் அறிவிக்கலாம். அதுக்கு ஒரு லோயர் எல்லாம் வந்து வழக்காடி ஏமெடுத்து பொய்யை மெய்யாக்கி மெய்யை பொய்யாக்கி இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஆனால் ஒருவன் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தால் எந்த லோயர் வர முடியும்? அதுக்கு மிஞ்சி ஒரு லோயர் எங்கே இருக்கு சொல்லுங்க? எங்கே இருக்கு? சொல்லுங்க, எங்கே இருக்கு? ஒன்று சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 25. நீங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 25. தேவனுக்கு மனுஷனுக்கு விரோதமாய் மனிதன் பாவம் செய்தால் நியாயாதிபதி, கோர்ட்ஸ்கள், லோயர்கள், நீதிபதி அதை தீர்த்து வைப்பார். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அவனுக்காக வழக்காக எந்த லோயர் வருவான்? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? அது ஒரு லோயர் இருக்கிறார். இங்கே ஒரு லோயர் இருக்கிறார். சொல்லுங்க, நமக்கு ஒரு லோயர் இருக்கிறார். இயேசுவான இப்ப யார் இருக்கிறார்? மறைவா பரிசுத்த ஆவியானவர் நாம் கூப்பிடும் பொழுது உனக்கு நன்மை செய்வார். ஆமென் சொல்லுங்க. உனக்கு ஒரு பெரிய வியாதியா வியாதியா பரிசுத்தாவியை கூப்பிடுங்க, அந்த வியாதி மறையும். ஒரு ஆபத்தில் மாட்டுப்பட்டுட்டீங்க, நீங்க அம்மட்டுட்டீங்க, ஒன்றும் செய்ய முடியாது. பரிசுத்தாவியானவர் கிரங்கம் உதவி செய்யுமானுங்க, அவர் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. அவ பரிசுத்த சிந்தையோடு நீதியோடு நீதியை நிறைவேற்ற பரிசுத்த நீதி இறங்கி வந்து என்ன செய்யுமா? ஆவியானவர் நமக்கு பாதுகாவலர் இருந்து விடுதலையாக்குவார். எத்தனை ஆமன்றீங்க? தேவனின் பட்சத்தில் இருந்தால், தேவனின் பட்சத்தில் இருந்தால், எத்தனை தேவன் பட்சத்தில் இருக்கிறார்? கரங்களை தருவார். எத்தனை பேர் சாத்தான் பட்சம் கூட இருக்கிறான்? இல்லையா? இல்லை தானே? நீங்க தேவ பட்சத்தில் இருந்து ஆண்டவர் ஆராய்ங்க. ஒரு ஆள் மட்டும் சாத்தான் பட்சத்தில் கையெழுத்து வைத்துட்டார். கவனமா இருக்கும். அவை வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய சத்தியம் சொல்லுகிறது. நான் நிறைய காரியம் பேசலாம், நான் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யாத்ராகம் 23:22 வாசிப்போம். நான் சொல்வதெல்லாம் வாசிங்க. யாத்ராகம் 23:22. நான் சொல்வது எல்லாம் செவ்வாயில் நான் கர்த்தர் உன் சத்துருவுக்கு சத்ருவாயும் விரோதியாகும். எத்தனை நம்புறீங்க? எத்தனை நம்புறீங்க? எத்தனை நம்புறீங்க? ஆமென். எத்தனை பசிக்குது? எழுந்து நிற்போமா? ஆண்டவர் எங்கள் பட்சத்தில் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. சோர்ந்து போயிட்டீங்க பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? சாத்தானுக்கு தெரியும் பட்சத்தை ஆண்டவரை கூப்பிட போறான். அதனால உங்களுக்கு சோர்வு வந்துட்டு. எத்தனை பேர் சோர்வு நாவி வேணும்? சொல்லுங்க, எத்தனை சோர்வு நாவி வேணும்?
ஹலோ, எத்தனை சோர்வின் ஆவி தேவை? உற்சாகம் வேண்டாம்னு சொல்லுங்க. சுவந்தி மட்டும் தான் சொன்னாங்க வேணாம் அவள்கிட்ட. நீங்கள் உள்ளுக்குள்ள வச்சு கொண்டு பேசுறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பி சொல்லுவோம், ஆண்டவர் என்னோட பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் நல்லா சொல்லுங்க, ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார். தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு வார்த்தையோடு பேசுகிறார். ஆனால் தேவன் உங்களோட ஆமே, அந்த நம்பிக்கை வேண்டும். ஏன்னா நாங்கள் எங்கே வாழுகிறோம்? உலகத்தின் அதிபதியோட வாழுகிறோம். அல்லேலூயா. அந்த அதிபதி நமக்கு நன்மை செய்கிற மாதிரி வருவான். ஆனால் அவன் நன்மை, நம்ம ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு நன்மை செய்கிறவர். எழுந்து நின்று எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். நன்றியோட சோர்வின் ஆவி எனக்கு சொல்லுங்க. தேவனுடைய ஆவியான எனக்குள்ள இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் உற்சாகமா எல்லாரும் தேவனை துதிக்க. உங்களுக்கு துதியனை பார்க்க போறேன். நான் இன்னைக்கு துதிக்க மாட்டேன், நீங்க துதிக்க போறீங்க. எல்லாரும் எல்லாரும் துதிக்க போறீங்க. எல்லாம் ஆண்டவர் துதிக்க. தேவன் என்னோட இருக்கிறார். என் பட்சத்தில் கர்த்தர் இருந்தால் எனக்கு விரோதமா யார் இருக்க முடியும்னு சொல்லுங்க. எல்லாரும் துதிக்க பார்ப்போம். எல்லாரும் நல்லா துதிக்க. கத்ரா சிஸ்டருக்கு எத்தனை வயது பார்த்தீங்களா? அந்த அம்மாவோட சத்தம் மட்டும்தான் வரும். நீங்க எல்லாரும் என்ன செய்றீங்க? ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆண்டோட பிள்ளைகள், ஆவிக்குரிய எல்லாம் ஆண்டவர் உண்மையா இருக்கிற மஞ்சள் சிஸ்டர் எல்லாரும் நல்லா செவிப்பாங்க. வாலிப பிள்ளை நீங்க இன்றைக்கு துதிக்க வேணும். ஆண்டோட வல்லமை இந்த இடத்துல இறங்க வேண்டும். கிருபை இந்த இடத்துல கடந்து வர வேண்டும். எல்லாரும் ஆண்டவரே, நான் சோர்வு நாள் உடையவன் அல்ல, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். பலத்தினால பல பறக்கத்தும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுவோம், ஆவியினாலே ஆகும். ஆண்டவரே, நீ செய்ய நினைப்பது எங்களை தடை என்று நடக்கும். ஆண்டவரே, நீ பரிசுத்தராய் இருக்கிறீர், நீ நல்ல தேவமாய் இருக்கிறீர், நீ மகத்துவமான ஆண்டவர். ஆண்டவரே, நாங்கள் சோர்வு அடைவதில்லை. ஆண்டவரே, ஆண்டவர்கள் மத்தியிலே ஆவியானவரே, தேவனுடைய காரியங்கள் நமக்குள்ளே இருக்க முடியாது. நாங்கள் ஆண்டவரை நிறைவாக ஆண்டவருடைய மண்டபத்திற்குள் கடந்து செல்லத்தக்கதாய் பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருந்து யாவற்றை செய்து முடிக்கிறவர் எல்லாம் கூட இருந்து நடத்துவாராக, கூட இருந்து நடத்துவாராக, கூட இருந்து நடத்துவாராக, அக்கினி பயமாக நடத்துவாராக, வல்லமை ஆவியானவர் நடத்துவாராக, கிருபை ஆவியானவர் நடத்துவாராக, அக்கினி பற்றி எரியத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவரை நடத்துவாராக. இதோ ஆவியானவர் நடத்தட்டும். எங்கள் சுதிமுமா இயேசு நாமத்தில் உனக்கு வியாதி இல்லை, உனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு எந்த நோய் இல்லை. எனவே என் பட்சத்தில் இயேசு இருக்கிறார், என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். ஆக நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, யாரும் அசைக்கப்படுவதில்லை. காலமெல்லாம் உடலிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடலிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். சொல்லுவோம், கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார்.
கிருபையும் மகத்துவமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் என் பட்சத்தில் நீர் இருக்கும் பொழுது நாங்கள் கலங்குவதும் இல்லை, கலக்கம் அடைவதும் இல்லை ஆண்டவரே. ஆகவே கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் எங்களுக்கு விரோதியாக இருப்பவன் யார் என்று நீங்கள் இந்த முறை எங்கள் பக்கத்திலே நீங்கள் உலாவி நடந்து திரிகிற பட்சத்திலே வாழ வைத்த ஜீவனுள்ள நாமத்துக்கு, இயேசுவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இதை ஆண்டவரே, இந்த நாட்களே ஆண்டவரே யாரும் எனக்கு இல்லை என்று பருவத்தில் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பக்கத்தில் இருந்து அவர்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவர் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். தேத்திரவாளான ஆண்டவர் உன் பட்சத்திலிருந்து உள்ள காதல் அளிக்கிற கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு தொழிலாக நோய் நொடியோடு வேதனையோடு கண்ணீரோடு கவலோடு இருக்கிற ஒவ்வொரு என் ஏசப்பா உன் தளம்புகளால் அவர்களை தடவி குணமாக்கி ஆறுதல் கொடுக்கும்படியா ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தேவன் குணமாக்கி விடுவிக்கும்படியா ஆசீர்வதித்து சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.